அவர் சொன்னால் முதல்ல விசுவாசி அப்புறம் பார்க்குறாரு. இன்னைக்கு அந்த தேவனோட ராஜ்யத்தை பார்க்குறோம், இந்த கண்ணில் பார்க்கலாம். நான் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், இந்த ராஜ்யத்தில் ராஜா இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசம் எப்பொழுதும் புலனுக்கு உட்பட்டது இல்லைங்க, புலனுக்கு அப்பாற்பட்டது. இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குல்ல பார்த்தீங்களா, 20,000 பேர் சாப்பிட்றாங்க. அது யாருடைய உணவு? ஒரு சின்ன பையனுடைய உணவு. அவனுடைய உணவு தான் 20,000 பேருக்கு சாப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்குது. அவன் நம்ம ஊர் பையனாக இருந்தானா கொடுத்துருக்க மாட்டான், கட்டாயம் கொடுத்துருக்க மாட்டான். அவன் கர்த்தரை நம்பியிருக்காங்க, விதைப்பு அறுப்பதில் இருக்குங்க. இதில் அவர் பிரசங்கம் பண்ணது கேட்டிருக்கான். இவர்கிட்ட எதை கொடுக்குறோமோ அதை பல மடங்கு திருப்பி கொடுப்பாரு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. விதைப்பு அறுப்பு அவனுக்கு விளைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி விதைக்காததை அறுக்க முடியாதுங்க. கொடுங்கல் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கா? கொடுங்கல் ஒன்று இருக்குது, அது கொடுக்குறத ரிசல்ட்டை பற்றி 7 தடவை சொல்லுது. வாசிங்க, லூக்கா 6:38. கொடுங்கல் அது ஒரு முறை தான். ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒன்று எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளை போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு, நீங்கள் அப்படியே பேனால போட்டு போகிறங்க 7 இருக்கும். கொடுக்கறது 1, ரிசல்ட்டை பற்றி பேசுகிறது 7 டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறார். கொடுக்கும்போது பர்ஃபெக்டான ஒரு 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 அறுவடை ஏற்படுத்தி கொடுப்பார், பூர்ணமான அறுவடை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைக்கி சபையிலங்க வாழ்நாள் முழுக்க சபைக்கு போகிற மக்கள், நான் சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க பிறந்த ரட்சிக்கப்பட்டு வாழ்நாள் முழுக்க சபைக்கு போகிற சில ஆட்கள், எல்லாரும் சொல்ல சில ஆட்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட தசமாக கொடுத்து கிடையாதுங்க. 1 டைம், நான் சொல்கிறது 1 டைம். அப்படின்னா அவரை நம்பலன்னு அர்த்தம். அவங்க அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கொடுத்தா போயிடுச்சுன்னா, இருக்கிறதும் போயிடுச்சுன்னா, அந்த சின்ன பையன் நீ வேற கொடுத்துட்டு நான் சாப்பிடாம வந்தேன் எங்கள் அம்மா அடிப்பா அப்படின்னா அவ்வளோ பெரிய அற்புதம் இங்கே மிஸ் ஆகிருக்கும். அடுத்த காரியம், விசுவாசங்கிறது புலன்களை சார்ந்தது கிடையாது, வார்த்தையை சார்ந்தது. கண்டு விசுவாசிப்பது கிடையாது, காணாதிருந்து விசுவாசிக்கிறது. நீங்கள் விழுந்து போன மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்டு புலன்களினால் ஆளப்படுகிற மனுஷன், அவனுக்கு ஒன்று நடப்பதற்கு முன்பாக பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் விசுவாசிப்பான். பாண்டவர் சொல்கிறாரு 5 அப்பம் 2 மீனை பிட்டு கொடுக்க சொல்கிறார். ஆண்டவர் பிட்ட ஒன்று ஆண்டவருக்கு முன்பாக அப்படி மலம் மாதிரி அப்படி குமியலை. ஆண்டவர் பிக்கிறாரு, அப்படியே அந்த 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 சட்டியிலேருந்து அப்படியே மலம் வருது. பார்த்தா ஏசுநாதரை காணோம். ஒரு சைடு மீனாக இருக்குது, ஒரு சைடு அப்பமாக இருக்குது. அவன் அள்ளி அரைக்கிறான். கொடுக்குறாங்க. சீசர்கள் கொண்டு போகிறான், ஃபெய்த்தில் கொண்டு போகிறான். நீங்கள் தான் 12 சீசர். மனசு என்ன சொல்லும்? இது முதல் ஆளுக்கே கொடுத்துட்டோன்னு போயிடுச்சுன்னா, முதல் ஆளுக்கே வராத, இத்தனைக்கு கொண்டு கொடுத்து விட்றாரே. அவன் எடுக்கிறான், வருதுங்க. விசுவாசம் எப்பொழுதுமே புலனை சார்ந்தது கிடையாது. புலன்களை சார்ந்து இருக்கிறது என்றால் அது ஃபெய்த்தே கிடையாது. பகுத்தறிவுக்கு உட்பட்டு பாருங்க, எப்படி அவங்க அந்த சீசர்களை பாராட்டணுங்க. அவர் பிச்சு கொடுத்தோன்னா அவன் பாட்டு கொண்டு போகிறான், கொண்டு போயிட்டு உட்காருங்கப்பா சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது ஒரு நாளும் புலனறிவை சார்ந்தது கிடையாது, பகுத்தறிவை சார்ந்தது கிடையாது. போகிறாங்க. வாசிப்போம் 1 ஏன் இதை சொல்கிறேன்னா, பின்னாடி கேட்குறான், உண்மை விசுவாசிப்பதற்கு ஒரு அடையாளங்க. தேவனுக்கேற்ற கிரியைன்னு கேட்குற. தேவனுக்கேற்ற கிரியை என்பது அவர் விசுவாசிப்பது. 1 Corinthians 2:13 அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். ஜென்ம சுபாவம் மனுஷன் நேச்சுரல் மேன், புலனறிவினால் மட்டும் ஆளப்படுகிற மனுஷன். ஆவிக்குரிய அறிவு தெரியாது, வசனம் தெரியாது. கொடுக்கறதே வச்சுக்கோங்களேன். கொடுக்கறதை குறித்து உலக மனுஷன் நினைப்பானா, அவங்கள ஏமாத்துறான், ஆமாம் அப்படிதான் பேசுவான்.
பணத்தை ஊழியக்காரங்க வாங்கி அவங்க வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான் அப்படி சொல்லுவான். அதே வார்த்தையை ரட்சிக்கப்பட்டு புலனினால் ஆளப்படுற மனுஷனும் பேசுவான். புலனினால் ஆளப்படாமல் வசனத்தினால் ஆளப்படுகிற மனுஷன் அந்த வார்த்தையில் கொன்னா கூட பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இது கர்த்தரை ஆதாரமாக வச்சு வாழ்கிறேன், கர்த்தர் தான் என் வாழ்க்கையின் எல்லாம் அவனுக்கு தெரியும். சத்தியத்தை அறிவதற்கு ரொம்ப முக்கியம் புலன் இல்லைங்க, பகுத்தறிவது கிடையாது. வார்த்தை கொடுங்கள் சொல்லியிருக்கிறாரு, என்னை கனப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. கொடுக்க விரும்பாதவன் தான் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கா? புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை பற்றி பேசுது, விதைக்கதை பற்றி பேசுது. எபிரேயர் 5:6-7 எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாடு ட்ரூத் பேசுது. இது இல்லாதவன் உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. மனுஷன் விழுந்து போன மனுஷன் முதல்ல பார்க்கணும், அப்புறம் விசுவாசிக்க இருக்கிறான். யோவான் 3 சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண மாட்டாய். முதல்ல பிறன்னா முதல்ல விசுவாசி, அப்புறம் பார்க்கலாம். மனுஷன் என்ன சொல்கிறான்? முதல்ல பார்க்குறேன். அவர் சொன்னால் முதல்ல விசுவாசி, அப்புறம் பார்க்கலான்டார். இன்றைக்கி அந்த தேவனோட ராஜ்யத்தை பார்க்குறோம், இந்த கண்ணில் பார்க்கலாம். நான் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், இந்த ராஜ்யத்தில் ராஜா இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசம் எப்பொழுதும் புலனுக்கு உட்பட்டது இல்லைங்க, புலனுக்கு அப்பாற்பட்டது.